வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலங்கல் அப்பநாயக்கன்பட்டி புதூர். இது என்ன இது? மோடி படம் போட்ட ஒரு புத்தகம். என்னமோ எழுதியிருக்கு நிறைய விஷயங்கள். விருதுகள் என்னமோ இங்கே அப்படியே கொட்டி கிடக்குது. ஏதோ கடை வச்சுருக்க மாதிரி தெரியுது. விருதுகள் கூட கடை வைப்பாங்களா என்ன? அதில் ஒரே ஒரு பேர் தானே எழுதியிருக்கு, ஏ லோகநாதன். எல்லா விருதுலையும் ஏ லோகநாதன் எழுதியிருக்கு. யார் இவர்? வாங்க போய் பார்ப்போம். ஏ லோகநாதன் ஒரு பொதுநல ஊழியர். மன் கி பாத்தில் பேசப்பட்டவர், அந்த புத்தகத்திலே அச்சிடப்பட்டவர். பாரத பிரதமர் மோடி வரை சென்று அவரிடம் விருது வாங்கியவர், அவரால் பாராட்ட பெற்றவர். நம்ம நண்பர் கலங்கல் பாபு மூலமாக இவர் எனக்கு அறிமுகமானார். அவரை நம்ம சேனலில் ஒரு பேட்டி எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. இந்த பேட்டியின் மூலம் அவருக்கு பெரிய புகழ் கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே புகழின் உச்சியில் இருக்கிறார். அவரை நமது சேனலில் காண்பித்ததற்கு நமக்குத்தான் பெருமை, நிச்சயமாக நமக்குத்தான் பெருமை. அவரை பாராட்ட வார்த்தைகள் தேடிக்கொண்டிருக்கிறேன். உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. சரி, நாம் தான் சொல்வோமே எப்பொழுதும். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஏ லோகநாதன். நான் அப்பநாயக்கன்பட்டி புதூர் சூலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் வசித்து வருகிறேன். இப்போ எனக்கு 10 வயது இருக்கும் பொழுதே எனக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது என்னுடைய அப்பா ரயில்வேல வேலை செஞ்ச ஒரு ஆர்பிஎஃப் போலீஸு. இவருக்கு கேன்சர் நோயினால் ரயில்வே மருத்துவமனையில் ஒரு 8 மாத காலம் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அப்போ நான் அவருக்கு விடைகளையும் நான் தான் செஞ்சேன். அப்போ எனக்குள்ள ஒரு மனித நேயம் அப்படிங்கிறதே அந்த சின்ன வச்சு. அப்போது அப்பா இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை அம்மாவோடு சேர்ந்து இளநீ வியாபாரம் செஞ்சு, இந்த இளநீ வியாபாரத்தில் அதை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டங்கள் இதையெல்லாம் அனுபவிச்சு, அப்போது அம்மா படுற கஷ்டத்துக்கு நானும் துணை இருந்து அவங்களோட சப்போர்ட்டாக வாழ்ந்த அனுபவம். பிறகு தான் அவங்க அந்த அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அந்த பக்கத்தில் இருந்த ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து தான் எனக்கு இந்த மிகப்பெரிய ஒரு மனிதனைங்கிறத உருவாச்சு. அவங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த பழைய துணிகளெல்லாம் சேகரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. இந்த பழைய துணிகளெல்லாம் சேகரித்து கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு மன திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் பணக்காரர்கள், ஏழை, இப்படி எல்லாத்துக்கிட்டையுமே 5 ரூபா, 10 ரூபா, இப்படி 20 ரூபா அப்படின்னு எல்லாம் பணம் வாங்கி அங்கே சாப்பாடெல்லாம் போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இந்த மன மகிழ்ச்சி தான் என்னை ஒரு முறை பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ இந்த கழிவறையை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நான் வெல்டிங் தொழில் செஞ்சும்போது அந்த கழிவறையை சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அப்போ அந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறவர் எனக்கு நல்லா பழக்கம். அப்புறம் அவர் சொல்லி கொடுத்தாரு, சில விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரி நானும் செஞ்சேன். அதில் நிறையா பணங்கள்லாம் கிடச்சிது. அப்போது எங்கள் கம்பெனிக்கு நான் வேலை செய்கிற பக்கத்தில் இன்னொரு கம்பெனியில் அந்த தூய்மை பணிகள் எல்லாமே நான் செஞ்சேன். இதெல்லாமே எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு 3 வருஷத்துக்கு பக்கமாக நான் செஞ்சு அப்புறம் தான் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவங்களும் இதை பற்றி எந்த ஒரு இதுவும் சொல்லலை. ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக இது வேணாலும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்க லைஃப் பார்ட்னரு, என் குழந்தைங்க எல்லாமே ஊற்றி வச்சாங்க. இதன் மூலமாக சிறந்த மாணவ மாணவிகள் இப்படி இவங்களுக்கெல்லாம் நான் நிறையா பரிசுகள் கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், ஊக்கி வச்சேன். இந்த ஊக்குவிப்பு மூலமாக நிறைய பேர் படித்தாங்க. இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கு நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். மேலும் நிறையா உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதே மாதிரி இந்த சேவையை பாராட்டி கோவை மாவட்டம், பிற மாநிலங்கள் இதிலெல்லாம் இருந்து மிகப்பெரிய விருதுகள் நான் வாங்கியிருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 45-50 விருதுகள் நான் வாங்கியிருக்கேன். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா
முதல்ல தங்க பதக்கம் வந்து கோகுலகிருஷ்ணன் ஐயா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவர் தான் எனக்கு முதல் தங்கப்பதக்கம் கொடுத்து இந்த சேவைக்கு முழு அங்கீகாரம் கொடுத்தார். அதன் பிறகாக கேரளா ரோட்டரி சங்கம், அதுபோக கோவை மாவட்ட ரோட்டரி சங்கங்கள், தன்னார்வல அமைப்புகள், இவங்க எல்லாமே நிறையா விருது கொடுத்தாங்க. மரங்கள் வனம்னு சொல்லி கோவை மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வனம் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு வந்து எனக்கு விருதுகள் கொடுத்து பாராட்டி கௌரவித்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய காசி கவுண்டன்புதூர் அந்த ஊரில் இருந்தும் கொடுத்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவித்தாங்க. இந்த பாராட்டுக்களை விட கோவை மாவட்டத்துக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இங்கே வந்து எனக்கு விருது கொடுத்துட்டு, இந்த விருது வந்து லோகநாதனுக்கு கொடுக்கக்கூடிய விருதாக இல்லை, இந்த கோவை மாவட்டத்தினுடைய மனிதநேயமுள்ள ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி இந்த விருதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பெயரையும் அவர் நம்மளுக்கு இந்த கோவை மாவட்டத்துக்கு அங்கீகரிச்சிருக்காரு. இதை விட எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் லோகநாதன் என்னை வந்து மிகப்பெரிய பாராட்டி அங்கீகாரம் கொடுத்து இந்த சேவைக்கு வந்து ஒரு நல்ல என்னுடைய மன மகிழ்ச்சியோடும் இந்த கோவை மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையும் தேடித்தந்த பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி நிறையா கோவை மாவட்டத்துக்கு நான் பெயர் சேர்த்து கொடுத்திருக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் கோவை மாவட்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு தூய்மையான நகரம் அப்படின்னு பெயர் எடுப்பதற்கு அனைத்து சமூக அமைப்புகளும், அனைத்து பொதுமக்களும், அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு இந்த தூய்மையான நகரம் அப்படிங்கிற பெயர் எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்கள்லாம் முன் வரணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.